தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி அரசியலில் களமிறங்கியுள்ள விஜய் இந்த தேர்தலில் 233 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். அவர் நேரடியாக 2 தொகுதிகளில் போட்டுள்ள நிலையில் வெற்றி மட்டுமல்லாமல் வாக்கு சதவீதத்தையும் உயர்த்த வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தி வருகிறார். அதே சமயம் இடைவேளைகளில் விடுமுறை எடுத்தது விமர்சனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விஜய் இன்று இந்த நிலைக்கு வருவதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுபவர் அவரது தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரர் தான். ரசிகர் மன்றங்களை மக்கள் இயக்கமாக மாற்றி சமூக சேவைகள் மூலம் மக்களிடம் விஜயை கொண்டு சென்றவர் அவர்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் தந்தை மகனிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டது. பின்னர் அவர்கள் சமரசமானாலும் விஜய் தொடங்கிய கட்சியில் எஸ்.ஏ.க்கு முக்கிய பங்கு வழங்கப்படவில்லை. இதனால் இருவருக்கும் இடையேயான மனஸ்தாபம் முழுமையாக நீங்கி இருக்கிறதா என்று கேள்வி தொடர்ந்து எழுகிறது. மேலும் கட்சியின் சில நிர்வாகிகள் மீது எஸ்.ஏ.க்கு மன வருத்தம் இருப்பதாகவும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் நீடித்ததாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. குறிப்பாக சில நெருக்கமான விஷயங்களிலும் அவர் எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில வேளச்சேரியில் நடந்த ஒரு சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. தமாக வேட்பாளர் குமார் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த போது அருகில் இருந்த தனது வீட்டின் பால்கனியில் எஸ்.ஏ. சந்திரசேகர் சாதாரணமாக நின்று கொண்டிருந்தார். அப்போது வேட்பாளர் அவரை பார்த்து கையசைக்க எஸ்.ஏ.யும் பதிலுக்கு கையசைத்தார். ஆனால் தனது மகனின் கட்சி பிரச்சாரத்தை தூரத்தில் இருந்து அமைதியாக பார்த்த அந்த காட்சி யாரோ ஒருவர் போல நின்றார் என்ற உணர்வை பலருக்கும் ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து தந்தையாக அவர் அங்கே இருந்த விதம் பார்க்கவே வேதனை அளிக்கிறது என சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.